ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 103 சங்கீதம் 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களிலே புத்தாண்டு பிறக்க போகிறது. கொஞ்சம் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் என்னென்ன நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்தாரோ அவைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பொதுவாகவே நாம் சீக்கிரமாக எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு நடக்காத கிடைக்காத காரியங்களை மட்டும் மனதில் வைத்து கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கிறோம். தயவு செய்து முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லி கோபப்படாதிருங்கள். இந்த நிமிஷம் வரை நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபைதான். புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்கள். நாம் எவ்வளவோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும் நம்மை நிர்மூலம் பண்ணாமல் நமக்கு நேரம் கொடுத்து நம்மேல் இரக்கமாயிருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டாரே. அதுவும் இல்லாமல் நம்முடைய சாபங்களையும் வியாதிகளையும் நீக்கிவிட்டாரே. அதையெல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஸ்தோத்திரியுங்கள். எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னென்ன வழியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்மால் செலுத்த முடியுமோ அந்தந்த வழிகளில் அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அதுபோல நம்முடைய உதடுகளினால் அவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஏறெடுப்பீர்களா? லூக்கா 17 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களும் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போகிற வழியிலேயே அவர்கள் சுகமாகிறார்கள். அதில் ஒருவன் தான் சுகமானதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்த வந்த அவனை அவர் ஆசீர்வதித்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் ஜெபித்த உடனே அற்புதம் நடப்பதில்லை. எப்படி அந்த குஷ்டரோகிகள் போகும் வழியில் சுகம் பெற்றார்களோ அப்படியே நமக்கும் போக போக அற்புதம் நடக்கும். நம்முடைய விசுவாசமும் பலப்படும். சரி, இதுவரை நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவரிடம் திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறோமா? இன்றைக்கு திரும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டது போல உங்களையும் கேட்கிறார். இந்த நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் நாள். மனதார அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வர இருக்கிற புதிய ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்களுக்கு கிருபைகளை தாரும். இதுவரை நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆண்டவரிடம் ஸ்தோத்திரம் செலுத்த திரும்பி வராதவர்கள் எத்தனை பேர்? A 1, B 4, C 9, D 10. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆசிய மிஷினரிமார்களுக்காக, ஆதிவாசி குழந்தைகளுக்காக, வட இந்திய விசுவாசிகளுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.